Hi, hello, good evening, my dear children. Today, motivational quotes. Stop using your energy to worry. உங்களோட எனர்ஜி வந்து வேறு லெவல். எப்போவுமே வந்துட்டு எனர்ஜியை வந்து நம்ம வந்து நெகட்டிவ் சென்ஸ்க்கு யூஸ் பண்ணக்கூடாது. உங்களோட எனர்ஜியை வந்துட்டு யூஸ் யுவர் எனர்ஜி டு பிலீவ். உங்கள் மேலே வைக்கிற நம்பிக்கை வந்து ரொம்ப பெருசு, அதை வைக்கணும். கிரியேட் சம்திங் யூ ஹேவ் டு கிரியேட் எவ்ரி டே. அண்ட் லவ். Love is not expecting somebody you love. It is not the real love. You have to give to the love. அதாவது அன்பை கொடுக்கும்போது தான் 2 மடங்கு ஆகிட்டே இருக்கும். ப்ளீஸ் டோன்ட் எக்ஸ்பெக்டிங் சம்படி வில் லவ் யூ. ஓகே, யூ ஹேவ் டு லவ் யுவர் செல்ஃப். நோபடி வாண்ட் டு லவ் யூ. ஓகே, யூ ஹேவ் டு கிவ் த லவ் டு சம்படி. ஓகே, க்ரோ அண்ட் க்ளோ, மேனிஃபெஸ்ட் அண்ட் ஹீல். உங்களோட எனர்ஜி வந்து வேறு லெவலாக இருக்குது. ப்ளீஸ் புட் ஆல் த எனர்ஜி டு க்ரோ யுவர் செல்ஃப். ஓகேங்களா? Hi guys, good evening. How are you all? I hope you are doing good, studying good. Okay, yesterday we thought new vocabulary. That is a part 1. This is a part 2. Okay, new vocabulary I am introducing. Actually, this is the all-in-one purpose. If you want to speak in a new vocabulary, that is also you can able to speak. And if you want to going to write the exam, that is also helpful this video, because whenever you read the English paragraph of the words you couldn't understand. If you not understand means you stuck in that area, right? At least அதாச்சும் ரேண்டமாவாச்சும் உங்களுக்கு அந்த மீனிங் தெரிஞ்சிருக்கணும். whether it is a verb, whether it is a noun, அது அட்ஜெக்டிவாக யூஸ் ஆகுதா இல்லை அட்வர்பாக யூஸ் ஆகுதா இல்லை என்னதான் மீனிங் சொல்ல வருது, நெகட்டிவாக பாசிட்டிவாக, அந்த கெஸ்ஸஸ் வந்து உங்களுக்கு இருக்கணும். எப்போ அது வரும் அப்படின்னா ரேண்டமாக புக்கை வந்து ரீட் பண்ணிகிட்டே இருக்கணும். இங்கிலீஷு, தமிழ் கிடையாது. நீங்கள் பார்த்த உடனே ஃபைண்ட் அவுட் பண்ணி ஆன்சர் டிக் மார்க் பண்ணுறது. திஸ் இஸ் இங்கிலீஷ். அந்த கண்டெக்ஸ்ட் வைஸாக அது ஒரு மீனிங்கை சொல்லும். நீங்கள் ஒரு மீனிங்கை நினச்சிப்பீங்க. அதுக்கு வந்து சினானிம்ஸ் கேட்பாங்க, ஆன்டினிம்ஸ் கேட்பாங்க. இதெல்லாம் எப்போ வந்து பாசிபிள்னா, எப்போ பார்த்தாலும் நீங்கள் ஏதாச்சும் ஒரு இங்கிலீஷ் புக் எடுத்து ரீட் பண்ணிகிட்டே இருக்கணும். ஓகேங்களா? அப்போ தான் இது பாசிபிள். நிறைய வைடாக உங்களுக்கு நிறைய எல்லா ஏரியாலும் உங்களுக்கு வார்த்தைகள் தெரிஞ்சிருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள், ரிலேட்டட் டு த பிஸ்னஸ் இங்கிலீஷ் வேர்ட்ஸ் தெரிஞ்சிருக்கணும். ரிலேட்டட் டு தி பொலிட்டிக்கல் இங்கிலீஷ் வேர்ட்ஸ் தெரிஞ்சிருக்கணும். ஓகேங்களா? ரிலேட்டட் டு தி மூவிஸ், ரிலேட்டட் டு தி இடியம்ஸ், ஃப்ரேசஸ், ஆல் இன் ஒன்னாக இருந்தால் தான் இங்கிலீஷில் ஸ்கோர் பண்ணுறது வெரி வெரி ஈஸின்னு சொல்ல வரேன். ஓகேங்களா? ஜஸ்ட் என்டர் into our video. ஓகேங்களா? just I'm introducing simpler words only. Okay, within the 10 seconds the video will going to end. Please watch till the end and subscribe the channel, hit the like button. Okay, humanitarian. What is mean by humanitarian? நம்ம பேசும்போது சொல்லல நல்ல மனுஷயான்னு சொல்லுவோம்ல, அந்த நல்ல மனுஷனுக்கு தான், கருணை நிறைந்த மனிதர்களுக்கு தான் நம்ம humanitarian சொல்லுவோம். humanitarian is a noun. என்னது? noun. ஓகேங்களா? ஒரு பெயர் சொல். Okay, it means concerned with the helping people. ஒருத்தவங்களை பார்த்தாலே நம்மளுக்கு இறக்கமாக இருக்கும். ஐயோ, நம்ம அந்த நிலைமையில் இருந்தால் வாட் வுட் ஹேப்பன் அப்படின்னு இருக்கும் இல்லையா? அப்போ நம்ம உதவி செய்ய ஆரம்பிச்சிருவோம். அந்த மாதிரி மனிதர்களுக்கு ஹியூமானிட்டேரியன் அப்படின்னு அர்த்தம். ஓகே, ஹியூமானிட்டேரியனுக்கு எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம். எக்ஸாம்பிள் பார்க்கும்போது தான் நிறையா டைம் உங்களுக்கு ஞாபகம் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், த ஹியூமானிட்டேரியன் ஆர்கனைசேஷன் ப்ரொவைடட் ஃபுட் டு தி ரெஃப்யூஜஸ். ஹூ இஸ் த ரெஃப்யூஜஸ்? ரெஃப்யூஜஸ் வந்து கைவிடப்பட்டவர்கள், அகதிகள். அவங்களுக்கு ஃபுட்டு வந்து நல்ல மனசு கொண்டவங்க வந்து ஃபுட்டு கொடுத்தாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா? இதை வந்து நான் சொல்லியிருக்கேன். அகெயின் ஐ எம் டெல்லிங் யூ ஆர்டிக்கல். ஹியூமானிட்டேரியன் இஸ் ஏ நவுனு. ஓகேங்களா? நவுனு. ஆர்கனைசேஷன் TIOன்றது வந்துட்டு நவுனு டிஸ்கிரைப் பண்ணுறது தான் ஹியூமானிட்டேரியன். சரிங்களா? இங்கே வந்துட்டு அட்ஜெக்டிவாக கூட யூஸ் ஆகும். ஆர்கனைசேஷன் ஈஸியா, அதுதான் நவுனு. எப்படிப்பட்ட ஆர்கனைசேஷன்? ஹியூமானிட்டேரியன் ஆர்கனைசேஷன். ப்ரொவைடட், இடி வந்திருக்கு பார்த்தீங்களா? பாஸ்ட் டென்ஸில் சொல்லியிருக்காங்க. ஒரு வேர்டு வந்துட்டு ப்ரெசன்ட் டென்ஸ்லையும் சொல்ல முடிஞ்சு, பாஸ்ட் டென்ஸ்லையும் சொல்ல முடிஞ்சு, அதை ஃப்யூச்சர் டென்ஸ்லையும் சொல்ல முடிஞ்சதுன்னா அதுதான் உங்களுடைய வேர்பு. அப்போ ப்ரொவைடட், நாங்கள் கொடுத்தார்கள் அப்படின்றாங்க இல்லையா? இது உங்களுடைய வேர்பு. ஓகேங்களா? ஃபுட்டு என்ன கொடுத்தாங்க? ஃபுட்டு கொடுத்தாங்க. யாருக்கு? டு த ரெஃப்யூஜஸ்க்கு. சரிங்களா? டு கொடுத்தார்கள். இவங்க வந்து இந்த ப்ரிப்போசிஷன் எதுக்கு யூஸ் ஆகுதுன்னா அவர்களுக்கு கொடுத்தார்கள். மூவிங் இருக்கு இல்லையா? அதனால் வந்துட்டு டு யூஸ் பண்ணியிருக்காங்க. ரைட்? ஓகே, நெக்ஸ்ட் வேர்டு வந்து வல்னரபிள். வல்னரபிள்னா அட்ஜெக்டிவ். ஃபஸ்ட்டு இந்த வேர்டு வந்து அட்ஜெக்டிவ். ஓகேங்களா? வல்னரபிள் ABLEல முடியுது இல்லையா? அதை வச்சே நம்ம அட்ஜெக்டிவ்னு வந்து ஒரு கெஸ் பண்ணலாம். இந்த வேர்டு வந்து அட்ஜெக்டிவாக யூஸ் ஆகுதுன்னு சொல்லிட்டு ABLEல முடிகிற எல்லாமே மேக்ஸிமம் ஆல்மோஸ்ட் அட்ஜெக்டிவாக இருக்க வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா? வல்னரபிள்னா யார் அப்படின்னாக்கா, வீக்காக இருக்கிறவங்க. விஜய் சேதுபதி படத்தில் சொல்லுவாங்கள்ல, 18 வயதுக்கு குறைவானவர்கள், இதயம் பலவீனமானவர்கள், ப்ரெக்னென்ட் லேடி, இந்த வீடியோ பார்க்காதீங்க அப்படின்னு ஒரு டைலாக் வரும்ல, அது மாதிரி இருக்கிறவங்கள தான் வல்னரபிள்னு சொல்லுவாங்க. ஓகேவா?
அந்த மாதிரி படத்து டைலாக்கு அந்த மாதிரி சினிமா டைலாக்லாம் வச்சு எப்படியோ படித்தா சரி தான். ஓகேங்களா, அந்த முடிவுக்கு வந்துடுங்க. ஓகே, வீக் அண்டு ஈஸி டு ஹர்ட் ஃபிசிக்கலி ஆர் எமோஷ்னலி. ஓகே, இங்கே எமோஷ்னலாக ஏதாச்சும் சொன்னாக்கா அவங்க ட்ரிகர் ஆகிடுவாங்க, அவங்க உடனே வந்துட்டு வலிமை இழந்துருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம முடிவு எடுத்து எமோஷ்னலாக ட்ரிகர் பண்ணுறதுக்கோ இல்லை ஃபிசிக்கலாக அவங்களுக்கு அப்யூஸ் பண்ணவோ ஸ்டார்ட் பண்ணுவோம் இல்லையா, அப்படி ஆகிறவங்கள வல்னரபிள்னு சொல்லுவாங்க. சரிங்களா, இட் மீன்ஸ் ஈஸிலி ஹர்ட் ஆர் அஃபெக்டட் பை ஃபிசிக்கலி எமோஷ்னலி. எக்ஸாம்பிள்ஸ் பார்க்க. ஓகே, நெக்ஸ்ட் வேர்ட் இஸ் ஏ ஹூட் மீன்ஸ் இட் மீன்ஸ் சம்திங் ஃபன்னி ஆர் என்டர்டைனிங். ஓகேங்களா, த ஷோ வாஸ் வெரி என்டர்டைனிங் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அதுக்கு பேர் தான் என்டர்டைனிங்காக இருந்தது, அம்யூசிங்காக இருந்தது. அம்யூசிங்னாலும் என்டர்டைனிங்னு அர்த்தம். ஓகேங்களா, என்டர்டைனிங்காக இருந்தது அப்படின்னாக்கா ஹூட் அப்படின்ற மீனிங். ஓகே, ஹூட் அப்படின்னா இன்னொரு எக்ஸாம்பிள் வந்து த காமெடி ஷோ வாஸ் ஏ ரியல் ஹூட். ஓகே, இந்த காமெடி ஷோ வாஸ் V2ல் சொல்லியிருக்காங்க, பாஸ்ட் டென்ஸில் சொல்லியிருக்காங்க, ஏ ரியல் ஹூட். ஓகே, காமெடி இஸ் ஏ நவுன், த இஸ் ஏ ஆர்டிக்கல். ஓகே, ஆர்டிக்கல். ஓகே, இன்னொரு வேர்டுனா கட்டோர். ஓகே, கட்டோர் அப்படின்னாக்கா இட் மீன்ஸ் ஐ எண்ட் கஸ்டம் மேட் ஃபேஷன். ஓகே, இந்த புதுசாக ட்ரெஸ்ஸஸ்லாம் தைப்பாங்க இல்லையா, அதுக்கு வந்து கட்டோர் அப்படின்போம். உடை செய்தல். கட்டோர் அப்படின்னாக்கா எக்ஸாம்பிள்ஸ் பார்த்தலாம். ஷி ஓர் V2. ஷீனா யார்? அவள். ஓகே, ஷீனா யார்? அவள். ஓர் வியர் வந்து ப்ரெசன்ட் டென்ஸு, ஓர் வந்து பாஸ்ட் டென்ஸ். உடுத்தினாள். எ காட்டோர் கவுன் டு தி ஈவெண்ட். காட்டோர்னா நல்ல ஃபேஷன் சென்ஸ் இருக்குங்க, ஒரு ட்ரெஸ்ஸை வந்து வடிவமைச்சிருக்காங்க லைக் இந்த ஃபார்ம் ஆஃப் கவுனில் வந்து அதை வந்து அந்த பொண்ணு வந்துட்டு டு தி ஈவெண்ட்டு அதை வந்து ஓர் பண்ணிட்டு வந்தாங்க ஈவெண்ட்டுக்குன்னு சொல்கிறாங்க. அவள் நல்ல கவுன் அணிந்திருந்தாள். ஷி ஓர் எ கோட்டோர் கவுன் டு தி ஈவெண்ட். டெசர்ட்னு ஒரு வார்த்தை இருக்குது, அதுக்கு வந்து மீனிங் வந்து பாலைவனம் போல இருந்தது. ஓகேங்களா, ஃபார் எக்ஸாம்பிள் த ஸ்ட்ரீட். ஓகே, ஸ்ட்ரீட் இஸ் ஏ நவுன். அதுக்கு முன்னாடி நம்மளுடைய ஆர்டிக்கல் வந்திருக்காங்க. த ஸ்ட்ரீட் வேர். ஓகே, டெசர்டட் ஆஃப்டர் தி ஸ்டோம். வேர் ஏன் யூஸ் பண்ணியிருக்காங்கன்னா, ஸ்ட்ரீட்ஸ்னால் நிறைய தெருக்கள், நிறைய ஸ்ட்ரீட்ஸ் எஸ் இருக்கு இல்லையா, அது ப்ளூரல் இருக்கிறதால நிறைய ஸ்ட்ரீட்ஸு சொல்கிறதால வேர் யூஸ் பண்ணியிருக்கோம். அது மட்டும் இல்லாமல் வேர் வந்து ப்ளூரல் சென்ஸில் யூஸ் பண்ணியிருக்கோம். அது மட்டும் இல்லாமல் பாஸ்ட் டென்ஸில் யூஸ் பண்ணியிருக்கோம் ப்ளூரலை. சரிங்களா, டெசர்டட் இடி சேர்த்துருக்கிறதால இது நம்மளுடைய வேர்பு. ஓகேங்களா, வேர்பு. ஆஃப்டர் த ஸ்டோம், புயல் வந்துட்ட பிறகு அந்த தெரு எப்படி இருந்ததுனாக்கா பாலைவனம் போல காட்சி அளித்தது. சரிங்களா, ஸ்டோம்னா என்னது? புயல் வந்துட்ட பிறகு அது வந்து வெறிச்சோடி காணப்பட்டது. The streets were deserted after this storm. மேல் ஜூவினிஸ்ட் அப்படின்னு சொன்னாக்கா என்ன அர்த்தம் அப்படின்னாக்கா, இட் மீன்ஸ் a man who believes that men are superior to women and show their prejudice against the women. அதாவது மேன் இருக்காங்க இல்லையா, அவங்க வந்து என்ன நினைப்பாங்க அப்படின்னாக்கா, நாங்கள் தான் சுப்பீரியர் டு தி உமன்கெல்லாம் நான் தான் சுப்பீரியர், பெரியவங்கன்னு சம்டைம்ஸ் மேல் டாமினேட்டிங் இருக்கும் இல்லையா, அவங்களுக்கு வந்து நம்ம மேல் ஜூவினிஸ்ட் அப்படின்னு சொல்லுவோம். சரிங்களா, அண்ட் ஷோ ப்ரீஜஸ்டிஸ்னால் அதாவது சம்படி சம்திங் ஸ்பெஷலி வென் இட் இஸ் ஏ பேஸ்ட் ஆன் த ரிலீஜன். நீங்கள் செக்ஸு, நீங்கள் நீங்கள் ஃபீமேலு, அதனால் நாங்கள் டாமினேட் பண்ணுவோம், அந்த மாதிரி கேட்டகரி மேல்ஸ் இருப்பாங்க இல்லையா, அவங்களுக்கு வந்து நம்ம சொல்லலாம் வந்துட்டு மேல் ஜூவினிஸ்ட்னு சொல்லலாம். ப்ரீஜஸ்டிஸ்னால் பாரபட்சம் காட்டுதல். நீங்கன்னா இந்த ரிலீஜியனாக நாங்கள் இப்படி பண்ணுவோம், இந்த செக்ஸாக நாங்கள் இப்படி பண்ணுவோம், அதுக்கப்புறம் வந்துட்டு இந்த கலர் உடையவங்களா, இந்த கண்ட்ரி சார்ந்தவங்களா, இந்த ஸ்டேட்டஸ் சார்ந்தவங்களா நாங்கள் இப்படி பண்ணுவோம், பாரபட்சம் காட்டுறதுக்கு தான் ப்ரீஜஸ்டிஸ்ன்னு சொல்லுவாங்க, அகெயின்ஸ்ட் த விமன். ஓகேங்களா, டாமினேட்டிங் சிம்பிளாக சொன்னால் டாமினேட்டிங் மேலுக்கு மேல் ஜூவினிஸ்ட்னு சொல்லுவாங்க. எக்ஸாம்பிள்ஸ் என்ன அப்படின்னாக்கா, ஷி வாஸ் பேரிங் அவர் எமோஷன்ஸ் டியூரிங் த ஹார்ட்ஃபெல்ட் ஸ்பீச். அந்த ஸ்பீச்சில் வந்து அவங்க எமோஷனை வெளிக்காமிட்டார்கள். ரிவீல் த சீக்ரெட் ஆர் ஷோயிங் ஆர் எனிதிங் ஷோயிங் எமோஷன் டியூரிங்னா அப்பொழுது த ஹார்ட் ஃபெல்ட் ஸ்பீச் இஸ் ஏ நவுனு. எப்படிப்பட்ட ஸ்பீச்சு? ஹார்ட் ஃபெல்ட் ஸ்பீச்சு அட்ஜெக்டிவ். எப்படிப்பட்ட ஸ்பீச்சுன்னு சொல்கிறாங்க? ஹார்ட் ஃபெல்ட், இதயம் உருகுன ஒரு உரை.
ஓகேங்களா, ஒரு பேச்சு, ஒரு இதயத்தை தழுவிய ஒரு பேச்சு அப்படின்னு சொல்லும்போது ஸ்பீச் எந்த மாதிரியான ஸ்பீச்சு, ஹார்ட் ஃபெல்ட். இது நம்மளோட அட்ஜெக்டிவ், இது வந்து நம்மளோட நவுன். சரிங்களா, த ஆர்டிக்கல் அதுக்கு முன்னாடி வந்திருக்கு. சரிங்களா, டியூரிங் இது வந்து கன்ஜெக்ஷனாக யூஸ் ஆகும், டியூரிங். ஓகேங்களா, எமோஷன்ஸ் வாஸ்ன்னு கொடுத்துருக்காங்க, வி டூ. அவள் வெளிப்படுத்தினாள் இல்லையா, ஷி வாஸ் பேரிங், ஐஎன்ஜி சேர்த்து எழுதியிருக்காங்க. வேர்பா இந்த இடத்துல யூஸ் ஆகிருக்கு, வேர்பு ப்ளஸ் ஐஎன்ஜி. ஓகேங்களா, ஷி வாஸ் பேரிங் ஹர் எமோஷன், ஹர்னா அவள், அவளுடைய எமோஷன் உணர்வுகளை டியூரிங் த ஹார்ட் ஃபெல்ட் ஸ்பீச் அப்போ வெளிப்படுத்தினாள். சரிங்களா, பேரிங்க்கு மீனிங் என்னென்னா வெளிப்படுத்துதல்.